ரீசெண்டா ரியல்மி யூசர்ஸ் கிட்ட இருந்து மேஜரா ஒரு இஷ்யூ வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ. ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூ எதனால வருது, எப்படி வருது, இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படின்றத பண்ணிக்கோங்க. நிறைய ரியல்மி கண்டென்ட் அண்ட் ஃபோன் ரிவ்யூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், டெக் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. போலீஸ் டேய் கமிஷனர் தெரிஞ்சுதாங்க கூப்பிடுறேன் சார். பாத்தீங்கன்னா லைக் அப்படின்னு ஒன்று இருக்கும். லைக் வீடியோ கீழே லைக், அந்த லைக் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கும். அப்படி லைக் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணங்காரன் சப்ஸ்கிரைப் பட்டன் இருப்பான், அவனையும் வந்து கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பண்ணிட்டு அப்புறம் அப்படியே வீடியோ பாருங்க. ஓகேவா, வாங்க போகலாம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ ஃபர்ஸ்ட் எதனால வரும்? நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா வரும், கேம் ஆடினீங்கன்னா வரும், இன்டர்நெட் ஆன்லயே இருந்துச்சுன்னா வரும். ஸோ இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கேமரா நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா, இல்லை குக்கிங் பண்ணும்போது பக்கத்தில் எடுத்துட்டு போனீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதை தாண்டி இந்த 3 விஷயம் தான் வந்து மேஜரா அஃபெக்ட் ஆகிற விஷயம். ஒன்று மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கிறது, ரெண்டாவது நிறைய யூஸ் பண்றது, மூணாவது கேம் விளாடுறது. இவ்வளவுதான். ஸோ இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஹீட் ஆகுது, அதாவது ஒவ்வொரு கேமுக்கு ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமிங்ன்ற சைட்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகுது இந்த ரியல்மி ஃபோன்ஸ். அதாவது நான் வச்சிருக்கிறது ரியல்மி 7. நீங்க என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஹீட் ஆகுதா என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரியல்மி 7, ரியல்மி 6, ரியல்மி C2, அப்புறம் ரியல்மி எக்ஸ், இந்த 4 ஃபோனும் வந்து பயங்கரமா ஹீட் ஆகுதுன்ற தகவல் எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரியல்மி ஃபோன்ஸ்ல கேம், அதாவது மேஜரா நாங்கள் விளையாடுறது பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா, ஃப்ரீ ஃபயர், அதுக்கப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், 3 கேம் வந்து விளையாடுவோம். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா DLS21 அப்படின்ற ஒரு ஃபுட்பால் கேம் வந்து விளையாடுவேன். ஸோ இந்த 4 கேம்ஸ், பர்டிகுலரா இந்த 4 கேம்ஸ் விளையாடும் போது மட்டும் பயங்கரமா ஹீட் வந்து ஆகுது. ஸோ பப்ஜி மொபைல், ஃப்ரீ ஃபயர் அண்ட் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் 3மே வந்து இன்டர்நெட் பேஸ்ட் கேமா இருந்தாலுமே DLS21 அப்படிங்கிறது ஒரு ஆஃப்லைன் கேம், ஒரு ஹை கிராஃபிக் பேஸ்டு கேமும் கிடையாது. ரியல்மி ஃபோன்ஸ் ஹீட் ஆகுது. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்திருக்க ஒரு பக்னால இருக்கலாம், இல்ல அப்படின்னா உள்ள அந்த கேம் ஆப்டிமைஸ் பண்ணாம இருக்கலாம். பக் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்திருக்கும். நீங்க உங்களோட போனை சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்றது ஒண்ணு பண்ணுவீங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது ஏதாவது சின்ன மைனர் இஷ்யூ பக்கா இருந்திருக்கும். ஸோ அந்த பக்னால உங்களோட போன் லைட்டா வந்து பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியானா கூட வார்ம் ஆகிறதுக்கும் ஹீட் ஆகிறதுக்கும், பயங்கரமா ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆப் ஆப்டிமைஸ் பண்ணது, ஆப் ஒழுக்கமா வந்து அப்டேட் கொடுக்காம பக் ஃபிக்ஸ் பண்ணாமலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இதனாலதான் ஹீட் ஆகும். இல்ல ஒரு சிலர் வந்து நினைச்சிருப்பாங்க, என் போன்ல வந்து டவுன்லோட் பண்ணதுனாலதான் வந்து வைரஸ் பூந்துருச்சு, ஹீட் ஆகுது, என் போனே காலியா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களோட ஆப் இல்லது உங்களோட போன் வந்து சாஃப்ட்வேர் மூலியமா பக் இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க. அதுதான் விஷயம். பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நான் போன் யூஸ் பண்றேன், ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நேரம் எதை யூஸ் பண்றீங்க? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் கூட இல்லை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணீங்க. சோஷியல் மீடியா ஆப்ஸ் நிறைய அப்லோட் பண்றீங்க, டவுன்லோட் பண்றீங்க, படம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால எப்பவுமே உங்க நெட் ஆன்ல இருக்கும். அண்ட் நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பேட்டரி வந்து அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் இருக்குமா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்க பேக்ரவுண்ட்ல எத்தனை ஆப் வச்சிருக்கீங்க, என்ன ஓடிட்டு இருக்கு, என்னென்ன ஆப் வச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி ஹீட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒன்னா இதுக்கு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்க ஆப்ஸ் எல்லாமே தூக்குங்க, தேவையில்லாத ஆப்ஸ் தூக்குங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஹீட்டிங் இஷ்யூ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா, நான் போன் வந்து நெட் ஆன் பண்ணி வச்சுட்டே தூங்கிடுறேன் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வைரஸ் தான். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைரஸ் தான். ஏன்னா நெட் வந்து ஆன்லயே இருக்கும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் ஆப்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ போயிட்டு உங்களோட டேட்டா சென்ட் ஆயிட்டு அவங்களோட வைரஸ் ரிசீவ் ஆயிட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்காதனால கண்டிப்பா உங்களுக்கு ஹேக் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் கன்ஃபார்மா என்ன அப்படிங்கிறது தெரியாது. நீங்க ஒரு ஆன்டிவைரஸோ இல்ல போனை வந்து ஒரு ரீசெட்டோ கிளீனோ பண்ணி பாருங்க.
அதுக்கப்புறமும் ஆச்சுன்னா அது வைரஸ் தான், அதுக்கப்புறம் ஆகலைன்னா அது சூப்பரான விஷயம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பேக்ரவுண்ட் ஆப்ஸ் தான் வந்து ஓடிட்டு இருந்திருக்குன்னு அர்த்தம். அண்ட் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா கேமரா யூசேஜ். ஸோ கேமரா யூசேஜ் வந்து நான் ரியல் டைம்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த குக்கிங் வீடியோஸ், இந்த ஷார்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து வீடியோ எடுப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் செம்மையா ப்ரொடியூஸ் ஆகும் கேமரால. 1080p 60 ஃப்ரேம்ஸ்ல தான் எடுத்துட்டு இருப்பேன். அதுவும் என்ன சொல்றது, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதுதான் எடுப்பேன். ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஹீட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரால வர ஒரு விஷயம். அண்ட் நீங்க ஆல்ரெடி ஒரு ரூம் டெம்பரேச்சரோட கொஞ்சம் ஹையான டெம்பரேச்சரை தான் வந்து இருக்கீங்க. ஸோ அதனால உங்க கேமராவும் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இதெல்லாம் காமனா சேர்த்து இந்த விஷயத்த தவிர்க்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேஜரான ஹீட்டிங்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ரேம் கிளியர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத கேட்ச் கிளியர் பண்ணுங்க. ஜங்க் ஃபைல்ஸ் எதுவுமே வச்சிருக்காதீங்க. தேவையில்லாத ஆப் வந்து வச்சிருக்காதீங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஆப்பும் வந்து வச்சிருக்காதீங்க. அப்பப்போ யூஸ் பண்ற ஆப்பு பார்த்து யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கொடுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் ஹீட்டிங்ல இருந்து ரிசால்வ் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இதுவுமே இல்லாம சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகுது, இல்ல கேம் விளையாடும் போது ஹீட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூவா இருக்கும், இல்ல பக்கா இருக்கலாம். அது கூடிய சீக்கிரம் வந்து சரி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து. ஸோ உங்க போனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் இன்னும் வந்துட்டு இருக்கா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு Realme UI 3.0 எப்படி பண்ணணும்னு தெரியாது, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் ஒரு போல் வைக்கிறேன். எத்தனை பேருக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா வீடியோ போட்டுடலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.